ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் முகில் டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் தொடர்ந்து சிலபஸ் வைஸ் டாபிக்ஸில் லைன் பை லைன் கொஸ்டின் போட்டுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசுலேருந்து லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த முகலாய பேரரசு ஸ்கூல் புக்கில் 7th புக்லையும் அதுக்கப்புறம் 11th ஹிஸ்ட்ரிலையும் இருக்குது. நீங்கள் அதை படிங்க. உங்களுக்கு படிக்க நேரம் இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோவை மட்டும் பார்த்தா போதும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? ஆன்சர் பாபர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகலாய பேரரசின் காலம் என்ன? ஆன்சர் 1527 முதல் 1857 வரை. அடுத்த கேள்வி, பாபர் எந்த வயதில் சாமர்கண்டின் அரசராக பதவியேற்றார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 வயது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாபரை இந்தியா மீது படையெடுத்து வர அழைப்பு விடுத்தவர்? ஆன்சர் தௌலத் கான் லோடி மற்றும் ராணா சங்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 1527 ஏப்ரல் 21 நெக்ஸ்ட்டு, முதலாம் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்னு கேட்டால் ஆன்சர் இப்ராஹிம் லோடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதலில் பீரங்கியை பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் பாபர். முதலாம் பானிபட் போரில் பீரங்கி பயன்படுத்துகிறார் யார்? பாபர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெடிமருந்து முதலில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டால் சீனர்கள். நெக்ஸ்ட்டு, கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 1527. நெக்ஸ்ட்டு, கான்வா போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்னு கேட்டால் ஆன்சர் ராணா சங்கா அப்படின்ற ஒரு சித்தூர் அரசரை தோற்கடிக்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 1528 ஆண்டு. நெக்ஸ்ட்டு, சந்தேரி போரில் பாபரை யார் தோற்கடித்தார்? ஆன்சர் மேதினி ராய். சந்தேரி போரில் பாபர் மேதினி ராயை தோற்கடித்தார். நெக்ஸ்ட்டு, காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 1529. நெக்ஸ்ட்டு, காக்ரா போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் முகமது லோடி. நெக்ஸ்ட்டு, பாபர் இறந்த ஆண்டு என்ன? ஆன்சர் 1530. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் என்ன? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்ரா போர். நெக்ஸ்ட்டு, எந்த முகலாய மன்னர் தனது மகன் உயிருக்கு பதிலாக தனது உயிரை கொடுத்தவர் என நம்பப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபர். நெக்ஸ்ட்டு, பாபர் எழுதிய நினைவு குறிப்பு நூல் எது? ஆன்சர் துஷுக்-இ-பாபரி, அதாவது பாபர் நாமா. நெக்ஸ்ட்டு, உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுவது எதுன்னு கேட்டால் ஆன்சர் பாபர் நாமா. நெக்ஸ்ட் கொஷின், காபுல், காந்தகார் பகுதிகளுக்கு பொறுப்பு வகித்தவர் யார்? ஆன்சர் ஹிமாயூன். நெக்ஸ்ட்டு, 1532 ஆண்டு தௌரா என்னும் இடத்தில் ஹிமாயூன் யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் ஆப்கானியர்களை தோற்கடித்தார் யார்? ஹிமாயூன். அடுத்த கேள்வி, டெல்லியில் தீன்பனா என்னும் நகரை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் ஆன்சர் ஹிமாயூன். நெக்ஸ்ட்டு, சௌசாப் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர் 1539. நெக்ஸ்ட் கொஸ்டின், சௌசாப் போரில் ஹிமாயூன் யாரால் தோல்வியுற்று தப்பி ஓடினார்? ஆன்சர் என்னன்னா செர்கான், அதாவது செட்சா சூரி அப்படிங்கிறவங்கனால யார்? ஹிமாயூன் தோற்று தப்பி ஓடினார்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கன்னௌசி போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 1540. நெக்ஸ்ட்டு, கன்னௌசி போரில் ஹிமாயூன் யாரால் தோல்வியுற்று நாடற்ற அரசராக இருக்க காரணமானார்? ஆன்சர் செர்கான், அதாவது செட்சா சூரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், செர்கான் அதாவது செட்சா சூரி எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் சூர் வம்சத்தை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு, செர்கானின் இயற்பெயர் பரித். அடுத்த கேள்வி, பரித் புலியை கொன்றதால் பெற்ற பட்ட பெயர் என்ன? ஆன்சர் செர்கான். நெக்ஸ்ட்டு, செர்கான் டில்லி அரியணை ஏறிய பின்பு எவ்வாறு அழைக்கப்பட்டார்னு கேட்டால் ஷெர்ஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெடிகுண்டு விபத்தின் காரணமாக ஷெர்ஷா உயிர் துறந்த ஆண்டு என்ன? ஆன்சர் 1545. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷெர்ஷாவிற்கு பிறகு பின் பதவியேற்றவர் யார்? ஆன்சர் இஸ்லாம் ஷா, ஷெர்ஷாவின் 2வது மகன். நெக்ஸ்ட்டு, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று கூறியவர் யாருன்னா ஷெர்ஷா. அடுத்த கேள்வி,
தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமங்களில் களவு போகும் பொருட்களுக்கு கிராம தலைவரே பொறுப்பு என எச்சரிக்கையுடன் இருக்க வைத்தவர் யாருன்னா ஷெர்ஷா. நெக்ஸ்ட்டு, ஆங்கிலேயர் காலம் வரை இந்தியாவில் யார் கொண்டு வந்த நாணய முறை பின்பற்றப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஷெர்ஷாவின் நாணய முறை. நெக்ஸ்ட்டு, லாகூர், முல்தான் ஆகிய நகரங்களை இணைக்கும் புதிய சாலை யார் காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டால் ஆன்சர் ஷெர்ஷாவின் காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, அனைத்து சாலைகளிலும் சராய் எனப்படும் சத்திரங்களில் வணிகர்கள் தங்கவும் உணவு அருந்தவும் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா காலத்தில். நெக்ஸ்ட்டு, ஷெர்ஷா டெல்லியில் கோட்டை சுவர்களுடன் கூடிய புதிய நகரத்தை நிர்மாணிக்க தொடங்கினார். பின்னர் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் புராணகிலா, அதாவது ஓல்டு ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஷெர்ஷா தனக்குத்தானே கல்லறை மாடத்தை எங்கு கட்டினார்? ஆன்சர் சசாரம். நெக்ஸ்ட்டு, ஹுமாயூன் டெல்லியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1555. நெக்ஸ்ட் கொஷின், ஹுமாயூன் எவ்வாறு இறந்தார்? ஆன்சர் டெல்லியில் கோட்டைக்குள் இருந்த நூலகம் ஒன்றில் மாடிப்படியில் இருந்து விழுந்து இறந்தார். நெக்ஸ்ட்டு, வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டு தவறி விழுந்து இறந்தார் என கூறியவர் ஸ்டோன்லி லோன்பூல். யார் சொன்னால் ஸ்டோன்லி லோன்பூல். நெக்ஸ்ட்டு, அக்பர் எங்கு பிறந்தார்? ஆன்சர் அமர்கோட்டையில் 1542 ஆண்டு பிறந்தார். நெக்ஸ்ட்டு, அக்பருக்கு அரசராக முடிசூட்டப்பட்ட போது அவரது வயது? ஆன்சர் 14. நெக்ஸ்ட்டு, பாபரின் தலை சிறந்த பாதுகாவலராக இருந்தவர் யாருன்னா பைராம் கான். நெக்ஸ்ட், இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1556 ஆண்டு. நெக்ஸ்ட், இரண்டாம் பானிபட் போரில் அக்பர் யாரை வெற்றி கண்டார்னா ஹமு. இது ஹமு அல்ல ஹெமு. அதாவது இரண்டாம் பானிபட் போரில் அக்பர் ஹெமு என்பவரை தோற்கடித்து வெற்றி கண்டார். நெக்ஸ்ட், ஹெமு என்பவர் யார்? ஆப்கானிய அரசன் அடில் ஷாவின் இந்து படை தளபதி. நெக்ஸ்ட், பைராம் கான் அக்பரின் அறிவுறுத்தலின்படி எங்கு புறப்பட்டார்? ஆன்சர் மெக்காவிற்கு புறப்பட்டார். நெக்ஸ்ட், பைராம் கானின் மகன் அப்துர் ரஹீம் அக்பர் அவையில் என்ன பட்டத்துடன் மேதையாக விளங்கினார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்-இ-கானான். என்ன பதவியில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்ன பட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கான்-இ-கானான். யார்? பைராம் கானோட மகன் அப்துர் ரஹீம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1562 ஆண்டு மாலவம் பாஜ் பகதூரிடம் கைப்பற்றப்பட்டு அவர் அக்பரின் அவையில் என்னவாக ஆக்கப்பட்டார்? ஆன்சர் மன்சப்தாராக ஆக்கப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மைய பகுதியான கோண்ட்வானா அதன் ராணி துர்கா தேவியின் மகள் வீரநாராயணனுடன் போரில் அக்பர் கோண்ட்வானாவை கைப்பற்றிய ஆண்டு? ஆன்சர் 1564. அடுத்த கேள்வி, குஜராத் அரசர் முஷாபர் ஷாவிடமிருந்து அக்பர் குஜராத்தை கைப்பற்றிய ஆண்டு? ஆன்சர் 1573. அக்பர் பீகார், வங்காளம் ஆகிய பகுதியை கைப்பற்றிய ஆண்டு? 1576. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்பர் யார் உதவியுடன் காபூலை சேர்ந்த மிர்ஷா ஹக்கீமை தோற்கடித்தார்? ஆன்சர் ராஜா மான்சிங் மற்றும் பகவான் தாஸின் உதவியுடன். நெக்ஸ்ட், அக்பர் காஷ்மீரை கைப்பற்றிய ஆண்டு? ஆன்சர் 1586. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்பர் சிந்துவை கைப்பற்றிய ஆண்டு? ஆன்சர் 1591. அக்பருடைய படைகள் காண்டேஜ் பகுதியை கைப்பற்றிய ஆண்டு? ஆன்சர் 1591. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷாந்த் பீவிடமிருந்து பெரார் கைப்பற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1596. நெக்ஸ்ட், அக்பர் இயற்கை ஏந்திய ஆண்டு? ஆன்சர் 1605. நெக்ஸ்ட் கொஸ்டின், முஸ்லிம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த சிஷ்யா வரியை நீக்கியவர் யார்? ஆன்சர் அக்பர். நெக்ஸ்ட், போர்க்கைதிகளை அடிமையாக்கும் நடைமுறையை நீக்கியவர் யாருன்னா அக்பர். நெக்ஸ்ட், இந்து விதவைகள் பின்பற்றும் உடன்கட்டை ஏறுதல் முறையை நீக்கிய முகலாய மன்னர் யார்? ஆன்சர் அக்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்பர் ஆம்பூர் நாட்டு ராஜா பார்மல் மகளான
ஹெர்காபாயை மணந்தார். இந்த ஹெர்காபாய் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதா அக்பர். நெக்ஸ்ட்டு ஹெர்காபாய் பெற்றெடுத்த இளவரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சலீம். நெக்ஸ்ட்டு ராஜா பகவன் தாஸ் மகன் அக்பரின் நம்பிக்கைக்குரிய படைத்தலைவர் யார்? ஆன்சர் ராஜா மான்சிங். நெக்ஸ்ட் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னா ராஜா தோடர்மால். நெக்ஸ்ட் அக்பரின் அவையில் அக்பரால் பெரிதும் விரும்பப்பட்ட நபர் யார்? ஆன்சர் என்னன்னா ராஜா பீர்பால். நெக்ஸ்ட் அக்பர் எந்த புதிய தலைநகரை உருவாக்கினார்? ஆன்சர் பதேபூர் சிக்ரி. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதேபூர் சிக்ரி. நெக்ஸ்ட்டு மன்சப்தார் முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டால் அக்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மான்சப்தார் முறையின் இரு வகைப்பட்டது யாது? ஆன்சர் ஜாட் மற்றும் ஜவார். ஜாட் என்பது அப்படின்றதுக்கு பொருள் என்னென்னா ஒவ்வொரு மான்சப்தாரும் பெரும் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை பொறுத்து, அதாவது 10 முதல் 10,000 வரை இராணுவ வீரர்கள் கொண்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜவார் என்பது ஒவ்வொரு மான்சப்தாரின் கீழிருக்கும் குதிரைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். நெக்ஸ்ட்டு அக்பர் எந்த புதிய தெய்வீக மதத்தை தோற்றுவித்தார்? ஆன்சர் தௌஹித் இலாகி, அதாவது தீன் இலாகின்னு சொல்லுவாங்க. அந்த புதிய மதத்தை அக்பர் தோற்றுவித்தார். நெக்ஸ்ட் முக்கியமான நூல்களை பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்ய ஒரு துறையை உருவாக்கியவர் யாருன்னா அக்பர். நெக்ஸ்ட் அக்பருக்கு பின் அவருடைய மகன் சலீம் எந்த பட்டப்பேருடன் அரியணை ஏறினார்? ஆன்சர் நூருதீன் ஜஹாங்கீர். நெக்ஸ்ட் ஜஹாங்கீர் அரசரானதை எதிர்த்து கலகம் செய்த அவருடைய மூத்த மகன் யார்? ஆன்சர் குஷ்ரு. நெக்ஸ்ட் குஷ்ரு கலகத்திற்கு உதவிய சீக்கிய குரு யார்? ஆன்சர் அர்ஜுன் தேவ். நெக்ஸ்ட் ஜஹாங்கீர் எந்த சீக்கிய குருவை குஷ்ரு கலகத்திற்கு உதவியதற்காக கொலை செய்யப்பட்டவர்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேவ். இவர் 5வது குருன்னு சொல்லுவாங்க சீக்கிய மதத்தில். நெக்ஸ்ட் 1608 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் தூதுவராக ஜஹாங்கீர் அவைக்கு வந்தவர் யார்? ஆன்சர் சர் வில்லியம் ஹாக்கின்ஸ். அடுத்த கேள்வி, இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸ் அனுப்பிய தூதுவராக ஜஹாங்கீர் அவைக்கு வந்தவர் யாருன்னா சர் தாமஸ் ரோ. நெக்ஸ்ட் சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடம் எங்கே வணிகத்தளம் அமைக்க அனுமதி கிடைத்தது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரத் நகரில். நெக்ஸ்ட் ஜஹாங்கீர் பாரசீக மனைவி யாருன்னா மெஹருனிஷா. நெக்ஸ்ட் மெஹருனிஷாவுக்கு ஜஹாங்கீர் வழங்கிய பெயர் என்ன? ஆன்சர் நூர்ஜஹான். நெக்ஸ்ட்டு தக்காணத்தை 4ஆக பிரித்து அதற்கு தனது 18 வயது நிரம்பிய அவுரங்கசீப்பை ஆளுநராக நியமித்தவர் யாருன்னு கேட்டால் ஆன்சர் ஷாஜஹான். ஆன்சர், அதாவது தக்காணத்தில் 4ஆக பிரித்து அதற்கு தனது 18 வயது நிரம்பிய அவுரங்கசீப்பை ஆளுநராக நியமித்தவர் ஷாஜஹான். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்பரால் கைப்பற்றப்பட்டு ஜஹாங்கீரால் இழக்கப்பட்ட காந்தகாரை கைப்பற்றி இணைத்து கொண்டவர் யார்? ஆன்சர் ஷாஜஹான். நெக்ஸ்ட்டு பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயின் சமகாலத்து அரசர் யார்? ஆன்சர் ஷாஜஹான். நெக்ஸ்ட் புகழ்பெற்ற மயிலாசனத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் ஷாஜஹான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷாஜஹான் காலத்தில் வந்த வெளிநாட்டவர் யார்? ஆன்சர் பெர்னியர் அப்படிங்கிறவர் பிரெஞ்சு மருத்துவ பணியில் இருந்தவர். நெக்ஸ்ட்டு தவார்னியர் என்ன பிரெஞ்சு வைர வியாபாரி பயணி. நெக்ஸ்ட்டு இது பெர்னியர் அப்படிங்கிறவர் பிரெஞ்சு மருத்துவ பயணி. தவார்னியர் பிரெஞ்சு வைர வியாபாரி பயணி. மாண்டேல்சோங்கிறவர் ஜெர்மனி பயணி மற்றும் துணிச்சல் வீரர். மனுச்சி அப்படிங்கிறவர் இத்தாலி எழுத்தாளர். இவங்கெல்லாம் ஷாஜஹான் காலத்தில் வெளிநாட்டவர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷாஜஹானின் 4 மகன்களில் இடையே வாரிசு சண்டையில் வெற்றி பெற்றவர் யாருன்னா அவுரங்கசீப், அதாவது ஷாஜஹானின் 3வது மகன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷாஜஹான் தனக்கு பின்னால் ஆட்சி அமைக்க விரும்பிய தனது மூத்த மகன் யார்? ஆன்சர் தாராஷிகோ. அதாவது ஷாஜஹான் தனக்கு பின்னால் ஆட்சி அமைக்க விரும்பிய அவருடைய மூத்த மகன் யாருன்னா தாராஷிகோ. நெக்ஸ்ட்டு ஷாஜஹானை வீட்டு சிறையில் அடைத்தவர் யாருன்னா அவுரங்கசீப், அதாவது ஷாஜஹானின் 3வது மகன். நெக்ஸ்ட் அவுரங்கசீப் அரியணை ஏறிய ஆண்டு 1658. நெக்ஸ்ட் கொஸ்டின், சீக்கியர்களின் 9வது குருவான
தேஜ் பகதூராரை கொலை செய்தவர் யார்? ஆன்சர் வந்து அவுரங்கசீப். சீக்கியர்களின் குரு தேஜ் பகதூர் அப்பதவியின் மீது உரிமை பாராட்டி கலகம் ஏற்படுத்தியவர்? ஆன்சர் ராம்பாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், மீண்டும் சிஷ்யாவரியை கொண்டு வந்தவர் யாருன்னா அவுரங்கசீப். சிவாஜியை அடக்க அவுரங்கசீப்பால் அனுப்பப்பட்ட தளபதி சைட்டா கான். நெக்ஸ்ட், சிவாஜியை கைது செய்து டெல்லிக்கு அழைத்து சென்ற அவுரங்கசீப்பின் படைத்தளபதி யாருன்னா ஜெய்சிங். அடுத்த கேள்வி, சிவாஜி பின்பற்றிய போர் முறை என்ன? ஆன்சர் கொரில்லா போர் முறை. கொரில்லா போர் முறை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மறைந்திருந்து தாக்கும் முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் இரண்டாவது பெரிய குவிமாட கட்டடம் எது? ஆன்சர் வந்து கோல் கும்பாஷ். அதாவது உலகின் இரண்டாவது பெரிய குவிமாட கட்டிடம் எதுன்னு கேட்டால் கோல் கும்பாஷ். நெக்ஸ்ட்டு, உலகின் பெரிய குவிமாடம் எது அப்படின்னு கேட்டால் புனித பீட்டர் தேவாலயம். எங்கே இருக்குன்னா ரோமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, புதிய கோவில்கள் கட்டக்கூடாது என ஆணை பிறப்பித்தவர் யாருன்னா அவுரங்கசீப். நெக்ஸ்ட்டு, முஸ்லீம் மணப்பெண்கள் திருமணத்தின் போது மணமகன் மணமகளுக்கு கட்டாயம் தர வேண்டிய பணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மகர் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒட்டு முறையில் பல மாம்பழ ரகங்களை வளர்த்தவர்கள் யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். நெக்ஸ்ட், அக்பர் காலத்து வரியை நிர்ணயம் செய்த ராஜா தோடர்மாலால் அறிமுகம் செய்யப்பட்ட முறை என்னன்னு கேட்டாங்கன்னா ஜப்தி முறை. அக்பர் காலத்து வரியை நிர்ணயம் செய்ய ராஜா தோடர்மாலால் அறிமுகம் செய்யப்பட்ட முறைனா ஜப்தி முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சீக்கிய மதம் ஒரு டேஷ் கோட்பாட்டை உடையது. ஆன்சர் வந்து கடவுள். இதில் வந்து மாதம்னு இருக்குது, இது வந்து மதம் மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு, சீக்கியரின் புனித நூல் எதுனா குரு கிராந்தி சாஹிப். சீக்கியர்களோட புனித நூல் எதுனா குரு கிராந்த சாஹிப். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1714 விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யாருடா? ஷீகன் பால்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்லறை முழுவதும் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் முகலாயர் கட்டிய முதல் கட்டிடம் எதுனா இதுமத் உத் தௌலாவுக்கு கட்டிய கல்லறை. அதாவது நூர்ஜஹானின் தந்தை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸோட நம்மளுக்கு வந்து 11th ஹிஸ்ட்ரியில் லெசன்ஸ்லேருந்து லைன் பை லைன் கொஷின் ஓவர் ஆகுது. இதுக்கு அடுத்த வர கொஷின்ஸ் எல்லாம் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்த லைன் பை லைன் கொஷின்ஸ் வரும். சிமிலராக தான் இருக்கும், எல்லாமே கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். பட் தெளிவாக படிச்சுக்கோங்க. இயர்ஸ் அண்ட் நேம்ஸ் எல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கொஷின் போகலாம். முகலாய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜாகிருதீன் முகமது பாபர். நெக்ஸ்ட்டு, தம் தந்தையார் வழியில் பாபர் தைமூரின் கொள்ளு பேரன் ஆவார். தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஷ்காண்டை சேர்ந்த டேஷ் ஆவார்னா யூனுஸ்கான். நெக்ஸ்ட், பாபர் மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் எத்தனையாவது தலைமுறை வாரிசு? ஆன்சர் 13வது தலைமுறை வாரிசு. பாபர் பிறந்த ஆண்டு 1483 பிப்ரவரி 14. நெக்ஸ்ட், பாபருக்கு எந்த வயதில் மத்திய ஆசியாவின் ஒரு சிறிய அரசனான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார்? ஆன்சர் 12வது வயது. பாபருக்கு எந்த வயதில் மத்திய ஆசியாவின் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார்னா 12வது வயது. நெக்ஸ்ட், ஜாகிருதீன் முகமது பாபர் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் நம்பிக்கையை காப்பவர். நெக்ஸ்ட், பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு? ஆன்சர் 1505. நெக்ஸ்ட், முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 1526 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாம் பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்னு கேட்டால் ஆன்சர் இப்ராஹிம் லோடி. நெக்ஸ்ட், முகலாய வம்சத்தின் ஆட்சி முதலில் எதை தலைநகராக கொண்டு துவங்கியது? ஆன்சர் ஆக்ரா. நெக்ஸ்ட், கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு 1527. அடுத்த கேள்வி, கான்வா போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் ராணா ஷங்கா அப்படிங்கிற சித்தூர் அரசர். நெக்ஸ்ட், சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு 1528. நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்தேரி போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் மேதினி ராய். நெக்ஸ்ட், காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு 1529. நெக்ஸ்ட் கொஸ்டின், காக்ரா போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்னு கேட்டால் முகமது லோடி. நெக்ஸ்ட், பாபர் இறந்த ஆண்டு 1530. நெக்ஸ்ட், துஷுகி பாபரி
என்ற தம் சுயசரிதையில் இந்துஸ்தான் பற்றி தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்தும் பதிவை செய்தவர் யாருன்னா பாபர். நெக்ஸ்ட்டு, சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு 1539 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சௌசா போரில் ஹுமாயூன் யாரால் தோல்வியுற்று தப்பி ஓடினார்? ஆன்சர் வந்து ஹெர்கான், அதாவது ஷெர்ஷா சூரி. இவரை பற்றி நம்ம வந்து 11th புக்கில் படித்தோம். அதே இதுதான் 7thலையும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கன்னோஷி போர் நடைபெற்ற ஆண்டு 1540. கன்னோஷி போரில் ஹுமாயூன் யாரால் தோல்வியுற்று நாடற்ற அரசராக இருக்க காரணமானார்? ஆன்சர் வந்து ஹெர்கான் அப்படிங்கிற ஷெர்ஷா சூரி. நெக்ஸ்ட்டு, பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் என்பவரின் உதவியால் ஹுமாயூன் டெல்லியை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1555. நெக்ஸ்ட்டு, ஹுமாயூன் எவ்வாறு இறந்தார்? டெல்லியில் கோட்டைக்குள் இருந்த நூலகம் ஒன்றின் மாடிப்படியில் இருந்து இழந்து இறந்தார். நெக்ஸ்ட், ஹுமாயூன் இறந்த ஆண்டு? ஆன்சர் 1556. அதாவது டெல்லியை வெற்றி பெற்ற மறு வருஷமே வந்து ஹுமாயூன் இறந்து போகிறாரு. நெக்ஸ்ட்டு, பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஹாஷன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகன் யார்? ஆன்சர் ஷெர்ஷா சூரி. நெக்ஸ்ட்டு, ஷெர்ஷா எங்கு சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார் அப்படின்னு கேட்டால் ஆக்ராவில். நெக்ஸ்ட் கொஸ்டின், பல சாலைகளையும் அமைத்தவர் மற்றும் நாணயங்களையும் நிறுத்தல் முகத்தல் அளவைகளையும் தர அளவுபடுத்தினவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி. அதாவது பல சாலைகளையும் அமைத்தவர் மற்றும் நாணயங்களின் நிறுத்தல் முகத்தல் அளவைகளையும் தர அளவுபடுத்தினவர் யாருடா? ஷெர்ஷா சூரி. நெக்ஸ்ட்டு, அக்பருக்கு அரசராக முடிசூட்டப்பட்ட போது அவரது வயது என்ன? ஆன்சர் 14. நெக்ஸ்ட், அக்பரின் தலை சிறந்த பாதுகாவலராக இருந்தவர் பைராம் கான். நெக்ஸ்ட், இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1556 ஆண்டு. இரண்டாம் பானிபட் போரில் அக்பர் யாரை வெற்றி கொண்டார்னா ஹெமோ. அடுத்த கேள்வி, மத்திய இந்தியா பகுதியை சேர்ந்த ராணி துர்காவதியை தோற்கடித்தவர் யாருன்னா அக்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவின் அகமது நகர் அரசின் பஹர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்திபீவியின் மீது படையெடுத்து ராணியின் கடும் எதிர்ப்பால் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டவர் யாருன்னா அக்பர். நெக்ஸ்ட், அக்பர் மேவார் அரசரான ராணா உதய்சிங்கை தோற்கடித்த ஆண்டு 1568. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்பர் உதய்சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி கொண்ட ஆண்டு 1576. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராணா பிரதாப் ஹால்டிகாட் போரில் அக்பரிடம் தோல்வியுற்று எந்த குதிரையுடன் காட்டில் மறைந்திருந்தவாறே போரை தொடர்ந்தார்னு கேட்ட ஆன்சர் சேத்தக். நெக்ஸ்ட், அக்பர் இயற்கை ஏந்திய ஆண்டு 1605. நெக்ஸ்ட், வாழ்வழுவியின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களுக்கு ஆயுள் அதிகம் என்று உணர்ந்தவர் யார்னா அக்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், முஸ்லீம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்ட ஷிஷ்யா வரியை நீக்கியவர் யாருன்னா அக்பர். நெக்ஸ்ட், குரு ராமதாஸுக்கு அமிர்தராஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில்தான் பின்னர் யாரின் கருவறை கட்டப்பட்டது? ஆன்சர் ஹெர்மிந்தர் ஷாஹிப். அதாவது ஹெர்மிந்தர் ஷாஹிப்போட கருவறை கட்டப்பட்டது. அது வந்து அக்பர் வந்து குரு ராமதாஸுக்கு கொடுத்த அமிர்தராஸில் கட்டப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய நகரான டேஷில் அக்பரால் கட்டப்பெற்ற இபாதத்கானா என்னும் மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினார்கள் கேட்டால் பதேபூர் சிக்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்பருக்கு சொந்த நூலகத்தில் எத்தனை கையெழுத்து பிரதிகள் இருந்தது? ஆன்சர் வந்து 4000க்கும் மேற்பட்டது. அதாவது அக்பருடைய சொந்த நூலகத்தில் 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தது. நெக்ஸ்ட்டு, அக்பரின் அவையில் இருந்த பாடலாசிரியர் மற்றும் இசை மேதை யார் அப்படின்னு கேட்டால் தான்ஷென். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்பர் ஆட்சியில் இருந்த ஓவியர் யாருன்னா தஜ்வந்த். நெக்ஸ்ட்டு, அக்பருக்கு அவருடைய ராஜபுத்திர மனைவிக்கும் பிறந்த குழந்தை எதுன்னு கேட்டால் சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர். நெக்ஸ்ட், சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் என்பதன் பொருள் உலகத்தை கைப்பற்றியவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசாட்சியை காட்டிலும் கலைகள், ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் ஆகியவற்றின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜஹாங்கீர்.
நெக்ஸ்ட்டு ஜஹாங்கீரின் பாரசீக மனைவி யார் அப்படின்னா மெஹருநிஷா. மெஹருநிஷாவிற்கு ஜஹாங்கீர் வழங்கிய பெயர் என்ன அப்படின்னா நூர்ஜஹான். நெக்ஸ்ட்டு ஜஹாங்கீர் அரசனானதை எதிர்த்து கலகம் செய்த அவருடைய மூத்த மகன் யார் அப்படின்னு கேட்டால் குஷ்ரோ. நெக்ஸ்ட்டு குஷ்ரோ கலகத்திற்கு உதவிய சீக்கிய குரு யார்? ஆன்சர் அர்ஜுன் சிங். நெக்ஸ்ட்டு இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் அனுப்பிய தூதுவராக ஜஹாங்கீர் அவைக்கு வந்தவர் யாருன்னா சர் தாமஸ் ரோ. நெக்ஸ்ட்டு சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடம் எங்கு வணிக தளம் அமைக்க அனுமதி கிடைத்தது? ஆன்சர் சூரத் நகரில். குர்ரம் என அழைக்கப்பட்ட முகலாய மன்னர் யார்? ஆன்சர் ஷாஜஹான். நெக்ஸ்ட் ஷாஜஹான் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டால் உலகத்தின் அரசர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷாஜஹான் அகமது நகருக்கு எதிராக படையெடுத்து இணைந்தும் கொண்ட ஆண்டு? ஆன்சர் 1632. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸில் ஷாஜஹான் நோய்வாய்க்கப்பட்டதை தொடர்ந்து அவருடைய 4 மைத்துனர்களும் வாரிசு உரிமை போர் வெடித்தது? ஆன்சர் 1657. நெக்ஸ்ட், தம்முடைய 3 சகோதரர்களான தாரா, சூஜா, மூராத் ஆகியோரை கொன்று யார் ஆட்சியில் அமர்ந்தார்? ஆன்சர் அவுரங்கசீப். நெக்ஸ்ட், தன் வாழ்நாளில் இறுதியில் 8 ஆண்டுகளை ஷாஜஹான் ஒரு கைதியாக எந்த கோட்டையில் உள்ள ஜாபர் அரண்மனையில் கழித்தார்? ஆன்சர் அக்பர். நெக்ஸ்ட், முகலாய மன்னர்களின் கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டால் அவுரங்கசீப். ஆலம்கீர் அதாவது உலகை கைப்பற்றியவர் என்னும் பட்டத்தை சூடிக்கொண்டவர் யாருன்னா அவுரங்கசீப். நெக்ஸ்ட், இந்துக்களின் மீது மீண்டும் சிஸ்யா வரியை விதித்தவர் யாருன்னா அவுரங்கசீப். இந்துக்களை அரசு பணியில் அமர்த்துவதை தவிர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டால் அவுரங்கசீப். நெக்ஸ்ட் கொஸ்டின், தனக்கென ஒரு நாட்டை உருவாக்கி கொண்ட சிவாஜி தம்மை மராத்திய நாட்டின் பேரரசாக அறிவித்த ஆண்டு 1674. நெக்ஸ்ட், பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை எங்கு நிறுவினர்? ஆன்சர் பாண்டிச்சேரியில். நெக்ஸ்ட் கொஸ்டின், மன்னருக்கு அமைச்சர் குழு ஒன்று உதவியது, அவைகளை பட்டியலிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. வக்கீல் அப்படிங்கிறவங்க பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான் அப்படிங்கிறவங்க வருவாய்த்துறை மற்றும் செலவுகளை குறித்து அவங்க மந்திரிகளாக இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீர்பாக்ஷி அப்படிங்கிறவங்க இராணுவத்துறை அமைச்சர்கள். நெக்ஸ்ட்டு மீர் சமான் அப்படிங்கிறவங்க அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தார்கள். குவாஜி தலைமை நீதிபதி, சதாவுஸ் சுதூர் அப்படிங்கிறவங்க இஸ்லாமிய சட்டங்களை அதாவது நடைமுறைப்படுத்தினவங்க இந்த சதாவுஸ் சுதூர் அதாவது சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகலாய மாகாண நிர்வாகத்தை பேரரசு பல டேஷ் பிரிக்கப்பட்டது? ஆன்சர் சுபாக்களாக அதாவது மாகாணம் அல்லது மாநிலங்கள் சுபாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு சுபாவும் டேஷ் என்னும் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா சுபேத்தார் என்னும் அதிகாரியோட கட்டுப்பாட்டில் இருந்தது. நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு சுபாவும் பல டேஷ் பிரிக்கப்பட்டிருந்தன. ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்க்கார்களாக அதாவது மாவட்டம் தான் சர்க்கார்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட்டு, சர்க்கார் எவ்வாறு பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட்டு, பல கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவே பர்கானாவாகும். நெக்ஸ்ட் கொஷின், மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அக்பர். நெக்ஸ்ட்டு, டேஷ் முறையின் கீழ் பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் ஆகியோரின் பணிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக மாற்றப்பட்டன இந்த மன்சப்தாரினா எல்லாத்தையும் ஒரே பணிக்கு கீழே ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு மேல் பதவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மன்சப்தார் டேஷ் என்னும் 2 விடயங்களை சார்ந்திருந்தன. ஆன்சர் ஷாட் மற்றும் சவார். நெக்ஸ்ட், டேஷ் என்பது அவரது தகுதியை குறிப்பதாகும் ஷாட். நெக்ஸ்ட், டேஷ் என்பது ஒரு மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும்னா சவார். நெக்ஸ்ட், மன்சப்தாரின் ஊதியமானது அவரால் பராமரிக்கப்படும் டேஷ் எண்ணிக்கையை பொறுத்து வழங்கப்படும். அதாவது குதிரைகளின் எண்ணிக்கையை பொறுத்து 10 முதல் 10,000 வரை இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்பருடைய ஆட்சி காலத்தில் டேஷ் பதவி பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை, அவருக்கு பின்னர் அது பரம்பரை உரிமை சார்ந்த பணியானது அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா இந்த மன்சப்தார் பணின்றது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்பரின் வருவாய் துறை அமைச்சராக விளங்கியவர் யாருன்னா ராஜா தோடர்மால். நெக்ஸ்ட், அக்பரின் வருமானத்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால் யார் அறிமுகம் செய்த முறையை பின்பற்றினார்கள்னா ஷெர்ஷா.
நெக்ஸ்ட் கொஸ்டின், தோடர்மாலின் ஜாபத் முறையை எந்த மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆன்சர் வடக்கு வடமேற்கு மாகாணத்தில். சரி, இது வந்து ஜப்து. தோடர்மாலின் ஜப்து முறையின் எந்த மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகலாய ஆட்சியில் எத்தனை ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 அரசுக்கு வரியாக செலுத்தப்பட்டதுன்னா 10 ஆண்டு காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகலாய பேரரசர்கள் பழைய இக்தா முறையை எந்த புதிய பெயரில் செயல்படுத்தினார்கள்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகீர். நெக்ஸ்ட்டு, தங்களின் ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாரும் ஜாகிதார் ஆவார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜாகிதார் தம் அதிகாரிகளின் மூலம் எதை வசூல் செய்தனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிலவரியை வசூல் செய்தார்கள். மாவட்ட அளவிலான வரி வசூல் செய்யும் அதிகாரி யாருன்னா அமில் குஷார். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலவரி உரிமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்களை யாருன்னு கேட்டால் ஜமீன்தார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் முகலாய அதிகாரிகள் படை வீரர்கள் ஆகியோரின் உதவியுடன் நிலவரியை வசூல் செய்தார்கள்னு கேட்டால் இந்த ஜமீன்தார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், உள்ளூர் அளவிலான தலைவர்கள் சிற்றரசர்களும் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் ஜமீன்தார்கள். நெக்ஸ்ட்டு, அனைத்து மதங்களிலும் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீன் இலாகி அதாவது தெய்வ மதம் என்னும் ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றவர் யாருன்னு கேட்டால் அக்பர். நெக்ஸ்ட், பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி ஆக்ரா, பயானா, குவாலியர் மற்றும் கியூல் போன்ற பகுதியில் கட்டடங்களை கட்டுவித்தவர் யாருன்னா பாபர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் எழுப்பப்பட்டது? ஆன்சர் யமுனை நதி. நெக்ஸ்ட், ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி அதாவது மோதி மசூதி, டெல்லியில் உள்ள ஜிமா மசூதி ஆகியவை யாரால் கட்டப்பட்டது? ஆன்சர் ஷாஜஹான். ஃப்ரெண்ட்ஸ், இதோட முகலாயர் பற்றின லைன் பை லைன் கொஸ்டின் வந்து முடிஞ்சிருச்சு. 11th 12th இருக்கிற லைன் பை லைன் கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை படித்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.